ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிலாகாலி ஹோம் பேஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரைடே பூஜா ரொட்டீன் பிளாக் தான். காலையில் எழுந்ததும் அழகாக குளித்து ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வாசல் தெளித்து வெள்ளிக்கிழமை அதுமோ சூப்பராக ஒரு கோலம் போடுறது தான். கோலம் அழகாக போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம மெயினாக பண்ண போகிறது நிலைவாசல் பூஜை தான். நிலைவாசல் பூஜை அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப பெரிய விஷயம், கஷ்டமானது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளை தண்ணியில் நல்லா குழப்பிட்டு அதை நிலைவாசல் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குங்குமத்தெல்லாம் வச்சுக்கலாம். இது எதுக்காக நிலைவாசலில் மஞ்சள் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம குலதெய்வம் வாசல் செய்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்களுக்காக அந்த இடத்துல நம்ம மஞ்சள் தடவுறோம். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால மஞ்சள் தடவுறோம். மஞ்சள் தடவும் போது அந்த வீட்டுக்குள்ளே நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் தானாக எழுந்தருளுவாங்க அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறது. பார்த்தீங்கன்னா கோலம் உங்களுக்கு என்ன கோலம் வருமோ அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லை நான் கோலம் போட தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ்லாம் நிறைய விற்கிது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோலம் மாதிரி அது ஜஸ்ட் நீங்கள் அதில் ட்ரா பண்ணி விட்டுடுங்க. வேணுங்கிறவங்க கலர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மாக்கோலம் மாதிரி தண்ணியில் கரைச்சி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாக்கோலம் கூட நிலைவாசலில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நுழையும் போதே என்ட்ரன்ஸில் நம்ம எப்பவுமே உருளி வைக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷம். ஸோ அந்த உருளி வைக்கிற இடத்துல கொஞ்சம் எம்டி தரையாக இருக்க வேண்டாமே அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு சின்னதாக மாக்கோலம் மாதிரி வரையலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே உருளி வச்சிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்கும். கோலம் போட்டதுக்கப்புறம் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவிக்கணும். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் குங்குமத்தை தடவிட்டு நிலைவாசலோட 2 ஓரங்கள்லையுமே அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வச்சிடணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உருளியில் பூவெல்லாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் நிலைவாசல் கிட்ட கோலம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, உருளி என்ட்ரன்ஸ்லேயே வைக்கணும்னு. ஸோ அங்கே உருளியை கொண்டு போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் பெருமாள் கிட்ட அங்கே ஒரு உருளி கொண்டு போய் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமி ரூம்குள்ளே நுழையும் போது அங்கேயும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால அங்கே முருகருக்கு கீழே ஒரு உருளியை வச்சு அதுலேயுமே நான் பூ போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன். இவ்வளோ உருளி வீட்டில் வைக்கணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்கிட்ட நிறைய பூ இருந்ததுனால நான் எல்லா இடத்துலையுமே வச்சுட்டேன். இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான இடத்துல வச்சா மட்டும் போதுன்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தால் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கூட. ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தீபம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு அழகாக ஒரு கலர் கோலம் போட்டுட்டு அந்த கல்லுப்பு தீபத்தை அது மேலே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ஒரு விளக்கு நம்ம வைக்கிறோங்கும் போது அந்த இடத்துல எம்டியாக இல்லாத மாதிரி இருக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி அங்கே வச்சாச்சு. ஸோ நான் வெளியில் ஃபஸ்ட்டு தீபத்தை ஏற்றினதுக்கு அதுக்கப்புறம் சாமி ரூமில் மற்ற எல்லா விளக்குமே ஏற்றியாச்சு. மேக்ஸிமம் ஒற்றைப்படையில் விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ ஃபைனலி இதெல்லாம் பண்ணி நிறைவாக சாமி கும்பிடும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அண்ட் பாசிட்டிவிட்டிங்கிறது நமக்கு வெளியிலேருந்து கிடைக்காது, அதை நாம தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணி நம்மளே ஒரு பாசிட்டிவ் பர்சனாக நம்மளை மாற்றிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். வீடியோட எண்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.